ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் தான் இன்னைக்கு வீடியோல டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா நம்ம இது பார்த்தோம். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ போன வீடியோல இது ரெண்டுமே பார்த்தோம். ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா 5/10 + 1/3 தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இன்ஃபேக்ட் இதை நான் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருந்தேன். இன்ஃபேக்ட் க்ளூ கூட கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எல்சிஎம் ஆஃப் 10 3 கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் லைக் ஃபிராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ஆட் பண்ணலாம். அதான் க்ளூ நான் போன வீடியோல கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாட்டி பிரச்சனை இல்லை. இப்போ நான் கைட் பண்றேன் எப்படி சால்வ் பண்றதுன்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 5/10 + 1/3 இதை எப்படி ஆட் பண்ணலாம்? 5/10 + 1/3. ஓகே, 10க்கும் 3க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 10, 3. எல்சிஎம் ஆஃப் 10, 3. இதை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஸோ 3க்கும் 10க்கும் ஆக்சுவலா எல்சிஎம் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணாலே கண்டுபிடிச்சலாம். ஏன்னா 3 இஸ் அ பிரைம் நம்பர். 3 இஸ் பிரைம். ஸோ 3க்கும் 10க்கும் காமனா எதுவும் இல்லை. காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை. ஒன் தான் ஒரே நம்பர் காமனா, பட் 1 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஸோ 10க்கும் 3க்கும் காமனா எதுவும் இல்லை பேசிக்கா. ஸோ நீங்க டேரக்டா மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 10, 3 இஸ் நத்திங் பட் 10 × 3, which is equal to 30. ஸோ எல்சிஎம் ஆஃப் 10, 3 இஸ் நத்திங் பட் 30. ஸோ நீங்க 5/10 எப்படியாவது டினாமினேட்டர்ல 30 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி 1/3யும் எப்படியாவது டினாமினேட்டர்ல 30 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அதான் ஐடியா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 5/10 into something by something should give you something by 30. ஸோ இந்த 30 வரணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த கொஸ்டின் மார்க் போல 3ன்னு போட்டுக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போல 3 போட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போல 3 போடணும். 3/3 மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷனை எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க மாற்றக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ட்ரிக் பண்றோம். 3/3 மல்டிப்ளை பண்றோம். ஸோ 5/10 into 3/3னா என்ன ஆகும்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 30 கிடைச்சிரும், நியூமரேட்டர்ல 15 கிடைச்சிரும். 5 into 3 15, 10 into 3 30. ஸோ உங்களுக்கு ரெண்டு பர்பஸ் சால்வ் ஆயிருது. என்னன்னா உங்களுக்கு டினாமினேட்டர்லயும் 30 கிடைச்சிருது, ஒரிஜினல் ஃபிராக்ஷனும் மாறாம இருக்கு. ஏன்னா 5/10 into 1ன்னு போடுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா 1ன்னு போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா கிளவரா 3/3 மல்டிப்ளை பண்றோம். ஸோ 3/3 இஸ் நத்திங் பட் 1. பட் 3/3 மல்டிப்ளை பண்ணா என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 13 கிடைச்சிருது. ஸோ அதுக்காக இது மாதிரி பண்றோம். ஸோ இதை வேணா நான் கீழே தள்ளிக்கிறேன் லைட்டா. ஓகே, கரெக்டா இருக்கும். ஸோ 5/10 நம்ம 15/13 கன்வெர்ட் பண்றோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா 1/3 கன்வெர்ட் பண்ண போறோம். சம்திங் பை 13. 1/3 நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி சம்திங் பை சம்திங் ஷுட் கிவ் யூ டினாமினேட்டர் 30 வரணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 10ன்னு போடலாம். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக நீங்க 10ன்னு போட்டுக்கலாம். ரெண்டு இடத்துலையுமே 10 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஏன் ஒர்க் ஆக மாட்டேன்? ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ 10/10 மல்டிப்ளை பண்ணா என்ன அர்த்தம்? 10/10 மல்டிப்ளை பண்ணா என்ன ஐடியா? ஸோ என்ன அட்வான்டேஜ்? பேசிக்கா 10/10 இஸ் நத்திங் பட் 1. ஸோ உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். 1/3 into 1 பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா கிளவரா 10/10 மல்டிப்ளை பண்றோம். அப்படி 10/10 மல்டிப்ளை பண்ணா என்ன அட்வான்டேஜ்? உங்களுக்கு டினாமினேட்டர்ல 30 கிடைச்சிரும், நியூமரேட்டர்ல 10 கிடைச்சிரும். ஸோ 10/30 இஸ் த சேம் as 1/3. ஸோ பேசிக்கா ரெண்டு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். அதே மாதிரி 5/10 இஸ் த சேம் as 15/30. ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ 5/10க்கு பதிலாக நீங்க 15/13 எழுதலாம். 1/3க்கு பதிலாக 10/13 எழுதலாம். ஸோ 5/10 இஸ் த சேம் as 15/30. 1/3 இஸ் த சேம் as 10/30. ஸோ 10/30 + 15/30 ஈஸியாக பண்ணிடலாம். நீங்க 25/13 வரும். ஸோ ஆன்சர் வந்து 25/30. இதை வேணா நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்றது நான் இன்னும் சொல்லித்தரல டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ நான் அப்படியே விட்டுறேன். ஸோ நம்ம டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் பண்ணும்போது இதில் உங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின், ஆட் 3/4 + 9/8. ஓகே, 4க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன? ஸோ இங்க வந்து டினாமினேட்டரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஸோ 4க்கும் 8க்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 8 கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 8 இஸ் நத்திங் பட் 8. ஏன்னா 8 வந்து 4 into 2. 8 is nothing but 4 into 2. 8 into 1 equal to 8. So lowest common multiple of 4 and 8 is nothing but 8. So 8 is the lowest common multiple. So once அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 9/8 அப்படியே விட்டுருங்க. 9/8 டச்சே பண்ண தேவையில்ல. 3/4 மட்டும் நீங்க சம்திங் பை 8ன்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 3/4 நீங்க என்ன பண்ணணும்னா சம்திங் பை 8ன்னு எழுதணும். ஸோ அதான் பண்ண போனப்ப. ஸோ 3/4 நீங்க யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன் லைக் திஸ். இந்த ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். சம்திங் பை 8ன்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா 2/2 மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 3/4 into 2/2 என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு? 2/2 இஸ் நத்திங் பட் 1. ஸோ ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாற போறது இல்லை, இது மாறாது. ஸோ 3/4 into 2/2 என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே 8 கிடைச்சிரும், மேலே 6 கிடைச்சிரும். ஸோ 3/4 இஸ் நத்திங் பட் 6/8. 3/4 into 2/2 இஸ் நத்திங் பட் 6/8. 6/8 to 3/4 ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஸோ 3/4க்கு பதிலாக நீங்க 6/8ன்னு எழுதிக்கோங்க. 9/8 அப்படியே விட்டுருங்க. ஸோ 3/4 இஸ் சேம் as 6/8. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு?
6/8 + 9/8 என்ன வரும் உங்களுக்கு? 6 + 9/8 எழுதலாம் நீங்க இத. ஸோ 10 + 6னா 16 வரும். 9 + 6 15. ஸோ 15/8. ஆன்சர் வந்து 15/8 தான். ஸோ இத ஃபர்தரா சிம்பிளிஃபையே பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஓவரால் ஆன்சரே. ஸோ 15/8 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இத நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதான் ஃபைனல் ஆன்சர். நம்ம 4த் கொஸ்டின் போலாம். 4த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆட் 2/3 அண்ட் 9/12. ஓகே, 3க்கும் 12க்கும் எல்சிஎம் என்னது? 3க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் 3, 12. LCM of 3, 12. So 12 is actually a multiple of 3 and 12 is a multiple of 12 itself. So 3 நீங்க 12 எப்படி எழுதலாம்? நீங்க 3 into 4 equal to 12 எழுதலாம். அதே மாதிரி 12 into 1 equal to 12 எழுதலாம். So lowest common multiple of 3 and 12 வந்து 12 தான். So LCM of 3 and 12 is nothing but 12. So LCM of 3, 12 is equal to 12. இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 9/12 நீங்க தொடவே தேவையில்லை. இதை அப்படியே விட்டுறலாம். இதை டச்சே பண்ண தேவையில்லை. 2/3 நீங்க எப்படியாவது சம்திங் பை 12 எழுதணும். சம்திங் பை 12 எழுதணும். ஸோ அதை என்ன பண்ணலாம்? எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் இதுக்கு? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா 2/3 into 4/4 போடலாம். ஸோ 4/4 போட்டீங்கன்னா 4/4 is nothing but 1. அது உங்களுக்கே தெரியும். 4/4 is nothing but 1. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி 2/3 into 1 போடுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்போ கிளவரா 4/4 மல்டிப்ளை பண்றோம் 2/3. ஸோ 3 into 4 gives you 12. டினாமினேட்டர்ல நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 கிடைச்சிரும். 3 into 4 12, 2 into 4 8. So 8/12 is the same as 2/3. ரெண்டு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஆனா 4/4 மல்டிப்ளை பண்றதுனால உங்களுக்கு டினாமினேட்டர் 12 கிடைச்சிருது, நியூமரேட்டர்ல 8 கிடைச்சிருது, ஓவரால் ஃபிராக்ஷனும் மாறாம இருக்கு. 2/3 is the same as 8/12. ஓகேவா? ஸோ நீங்க 2/3க்கு பதிலாக 8/12 எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக நீங்க 8 போட்டுடலாம். ஸோ இங்க 8 போட்டுக்கோங்க. ஸோ 8/12 plus 9/12 தான் ஆட் பண்ண போறோம். ஸோ 9/12 plus 8/12 நீங்க எப்படி எழுதலாம்னா 9 plus 8 the whole divided by 12 எழுதலாம். ஸோ 8 plus 8 16, 9 plus 8 17 வரும். ஸோ 17/12 அவ்வளோதான். ஸோ ஓவரால் ஆன்சர் 17/12 தான். இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ 5th கொஸ்டின் போனா, ஓகே 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சப்ட்ராக்ஷன். இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பெரிய நம்பர் எதுன்னு உங்களுக்கு இதுல கரெக்டான ஆர்டர் தான் கொடுத்துருக்கேன். பட் இன் ஜென்ரல் ரெண்டு ஃபிராக்ஷன் கொடுத்து சப்ட்ராக்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க பெரிய நம்பர் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். பெரிய ஃபிராக்ஷன் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சப்ட்ராக்ஷனுக்கே ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அதான் மெயின் ஐடியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3க்கும் 6க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 3க்கும் 6க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இது அதே தான் அடிஷன் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்ணணும். என்னன்னா அடிஷனுக்கு பல ஓவரால் சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதே ப்ரொசீஜர் தான் ஆல்மோஸ்ட். ஸோ பேசிக்கா அந்த ஆட் பண்றதுக்கு பல சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஸோ வேற எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ 3 எப்படி 6? ஸோ 3க்கும் 6க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3, 6. 3, 6. ஸோ ஆக்சுவலா 3க்கும் 6க்கும் எல்சிஎம் 6 தான் வரும். ஏன்னா 3 into 2 equal to 6, 6 into 1 equal to 6. ஸோ லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 3 and 6 is nothing but 6 தான். ஸோ ஓவரால் ஆன்சர் 6. எல்சிஎம் வந்து 6 தான். ஸோ நீங்க இதை டச்சே பண்ண தேவையில்ல. இதை அப்படியே விட்டுருங்க. நம்ம 8/3 எப்படியாவது சம்திங் பை 6ன்னு எழுதணும். ஸோ அதை என்ன பண்ணலாம்? ஸோ 8/3 நீங்க என்ன பண்ணணும்னா இன்டூ சம்திங் டிவைட் பை சம்திங் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே 6ன்னு வரணும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் நீங்க இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக. ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நீங்க 2ஆல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கேயும் 2 போடுங்க, இங்கேயும் மேலேயும் 2 போடணும். கீழே 2 போட்டீங்கன்னா மேலேயும் 2 போடணும். அதான் பேசிக் ஐடியா. ஸோ கீழே 2 போட்டீங்கன்னா எப்போதும் மேலேயும் 2 போட்டுடணும். அப்பதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். இந்த ஃபிராக்ஷன் நீங்க எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. ஸோ 8/3 into 2/2னா 2/2 is nothing but 1. அது உங்களுக்கே தெரியும். 8/3 into 2/2ன்னு போட்டா என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு? கீழே டினாமினேட்டர்ல 6 கிடைச்சிடும், நியூமரேட்டர்ல 16 கிடைச்சிடும். ஸோ டினாமினேட்டர்ல ஃபைனலா 6 வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மேனிபுலேஷனே பண்றோம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நான் பண்றேன். 8/3 into 2/2 அதுக்கு தான் போடுறேன். ஸோ 8/3 into 2/2 is nothing but 16/6. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தான். சாரி வேற கலர். இது ரெண்டும் ஈக்குவல். இரண்டு ஈக்குவல் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ 8/3 ஈக்குவலாக நீங்க 16/6ன்னு அது எழுதலாம். ஸோ 16/6. ஸோ 16/6 minus 2/6ன்னு எழுதலாம். ஸோ நான் அது கீழே எழுதுறேன். ஸோ 16/6 minus 2/6 என்ன பண்ணலாம்? 16/6 minus 2/6. ஸோ 16 minus 2 by whole divided by 6ன்னு எழுதலாம். ஸோ 16 minus 2 is nothing but 14, 14/6 அவ்வளோதான். ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து 14/6 நீங்க எழுதிக்கலாம். இதை ஃபர்தரா வேணா சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நான் இன்னும் சொல்லி தரல. அது டிவிஷன் பை ஃபிராக்ஷன்ஸ் எப்படின்னு நான் சொல்லி தரல. ஸோ இதோட விட்டுருங்க அவ்வளோதான். ஸோ 6th கொஸ்டின் போலாமா? இன்ஃபேக்ட் 6th கொஸ்டின் இந்த 7th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம்னு ஆக்சுவலா 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 2, 3, 4, 5 4 கொஸ்டின் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அது எழுதிடுறேன் மேலே. ஸோ 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 4 கொஸ்டின்ஸ் டன்.
4 கொஸ்டின்ஸ் ஓவர். அடுத்த வீடியோவில் நம்ம 6th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.